திருக்குறள் அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். அதாவது ஒரு வேலைய செய்ய நினைக்கும் போது அதை நம்மளால செய்ய முடியுமா, அதுல வர நல்லது என்ன கெட்டது என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த வேலையில இறங்கணும். அப்படி இறங்கும் போது ஏற்படுற நன்மைகள் தீமைகள் அதை பத்தின டீட்டெயில் தான் நாம இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். குறள் 1. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். விளக்கம். ஒரு வேலைய நம்ம கிட்ட செய்ய சொல்லி கொடுத்தாங்கனாக்கா அந்த வேலையில இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்ன இது ரெண்டையும் ஆராய்ஞ்சி அதுல எது நல்லதோ அதைத்தான் நம்ம செய்யணும். குறள் 2. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. விளக்கம். பணம் வர வழிய டெவலப் பண்ணி அப்படி வந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த நேரத்துல நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி அதை சரி பண்ணக்கூடியவன் தான் வல்லமையானவன், திறமசாலியானவன் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 3. அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. விளக்கம். நாம வேலை செய்யும் போது அந்த வேலையின் மீது நமக்கு இருக்கிற அன்பு நிர்வாகத்திற்கு நன்மை தரக்கூடியதை அறிஞ்சுக்கிட்டு அதை செய்யற அறிவு, அந்த வேலையை செய்யும் போது வேலையின் மீது இருக்கிற உறுதி, வேலை செய்யறதுனால வர அதீத பணத்தின் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது, இந்த நாளும் ஒருத்தங்கிட்ட இருந்ததுனாக்கா அவனிடம் பதவியை தருவதுதான் மிகவும் தெளிவான ஒன்றாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 4. எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். விளக்கம். எவ்வளவுதான் நாம எல்லா வழிமுறைகளையும் ஆராய்ஞ்சி அதுல ஒரு தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒருத்தங்களை ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுத்தாலும் அப்பயும் அவங்க கிட்ட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. குறள் 5. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று. விளக்கம். வேலை செய்யும் போது அதுல இருக்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுல தடை வந்தாலும் ஹேண்டில் பண்றான் பாத்தீங்களா, அப்படி ஒரு திறமசாலி இருக்கும்போது அவனை விட்டுட்டு இவன் நம்ம ஆளு அப்படின்னு நம்பி இன்னொருத்தங்கிட்ட நாம அந்த வேலையை ஒப்படைக்க கூடாது. நம்மால் தான் அப்படின்றதுக்காகலாம் வேலையை ஒப்படைக்க கூடாது. வேலை செய்யற திறமசாலிகிட்ட தான் அந்த வேலையை கொடுக்கணும். குறள் 6. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். விளக்கம். முதல்ல ஒரு வேலையை செய்யக்கூடியவனுடைய தகுதி, அப்புறம் அந்த வேலையுடைய தகுதி, இது ரெண்டையும் சிந்திச்ச பிறகு அவனையும் அந்த வேலையையும் எவ்வளவு காலத்துல செய்வான் அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்த்துதான் அந்த வேலையை ஒப்படைக்கணும். குறள் 7. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். விளக்கம். இவங்கிட்ட இந்த வேலையை கொடுத்தோம்னாக்கா இவங்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தாலையும் பொருள் பலத்தாலையும் இந்த வேலையை அவன் சரியா செஞ்சு முடிப்பான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாக்கா அப்போ அவங்கிட்ட அந்த வேலையை தைரியமா ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 8. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். விளக்கம். ஒரு வேலையில ஒருத்தனை ஈடுபடுத்துறதுக்கு அவன் தகுதியானவனா அப்படின்னு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேலையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் செய்வானா அப்படின்னு உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. குறள் 9. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்குந்திரு. விளக்கம். தன்னுடைய பதவியில செயல்திறன் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனா, அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றவனா இருக்கிறது அவசியம். அதே நேரம் அவனை அழிக்க எண்ணி கோல் முட்டுறவங்க முட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா என்னடா இது, இவன் மட்டும் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணி நல்லா டெவலப் ஆகுறான் அப்படின்ற ஒரு பொறாமையில அவனை பத்தி தப்பா கோல் முட்டுவாங்க. ஆனா அத அந்த மேனேஜ்மெண்ட் கண்டுக்க கூடாது, எங்கேயாவது சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி விடணும். ஒரு வேலை அப்படி இல்லாம அந்த மேனேஜ்மெண்ட் கோல் முட்டுறவங்க பேச்சு கேட்டுக்குன்னு திறமையா வேலை செய்யற ஒருத்தனை டேமேஜ் பண்ணாங்கனாக்கா அந்த நிர்வாகத்தை விட்டு செல்வ மகள் நீங்குவாள். குறள் 10. நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. விளக்கம்.
ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க தப்பு செய்யலைனாக்கா அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களும் தப்பு செய்ய துணிய மாட்டாங்க. அதனால ஹையர் போஸ்டிங்ல இருக்கிற ஒருத்தர் தினம் தினம் தன்னுடைய வேலையில எச்சரிக்கையா இருந்து மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள் அதிகாரம் 52ல இருக்கிற எல்லா குறளையும் நாம இந்த வீடியோல பார்த்துட்டோம். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.